ஹாய் யூடியூபர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா யூடியூப்ல மானிட்டேஷன் ஆன சேனல்களுக்கு டிசம்பர் 31, 2024 யூஎஸ் டேக்ஸை வந்து ரீஃபில் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்குங்க. யூஎஸ் டேக்ஸை ரீஃபில் பண்ணுனா மானிட்டேஷனே கேன்சல் ஆகிருமா? மானிட்டேஷன் ஆன சேனல்களுக்கு யூஎஸ் டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ண சொல்லி மெயில் வரலையா? அப்படி மெயில் வராமல் இருந்தாலும் உங்களோட மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருமா? வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் டேக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட மானிட்டேஷன் கேன்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன். கூகுள் குரோமில் கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னரில் 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைன்இன் கேட்கும். சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ அதில் லெஃப்ட் சைடில் 3 லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த பேமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட் இன்ஃபோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கூகுள் ஆட்சன்ஸோட டீட்டெயில்டு எல்லாமே ஷோ ஆகும். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங் ஆப்ஷனுக்கு கீழேயே நம்மளோட நேம் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங் அப்படின்னு இருக்கும். மேனேஜ் செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட யூஎஸ் டேக்ஸ் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே அதில் இருக்கும். இந்த மாதிரி டோட்டலாகவே நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ் டேக்ஸை ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் எல்லா செட்டிங்குமே வந்து ஷோ ஆகும். அதில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதாவது யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோவில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அந்த பென்சில் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோவோட ஸ்டேட்டஸ் இருக்கும். அதாவது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கும். இது என்னோட யூஎஸ் டேக்ஸோட ஸ்டேட்டஸ். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட யூஎஸ் டேக்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். இதை ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்கள் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி என்னோட யூஎஸ் டேக்ஸை நான் எப்போ சப்மிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14, 2024 தான் நான் வந்து சப்மிட் பண்ணினேன். என்னோட எக்ஸ்பயரி டேட் எப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2027. அதாவது இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த யூஎஸ் டேக்ஸ் வந்து எக்ஸ்பயரி ஆகும். இதை வந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளோட யூஎஸ் டேக்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சா அப்படின்னு தெரியும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். யூஎஸ் டேக்ஸ் மெசேஜ் வந்து ஏன் வந்து மானிட்டேஷன் ஆன பாதி சேனலுக்கு வரல அப்படின்னு சொல்லி உங்களோட சேனல் யூஎஸ் டேக்ஸ் ஃபில் பண்ணி 3 இயர் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இந்த மெயில் வந்திருக்கும். இந்த மெயில் வராமல் நீங்கள் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் அக்கௌண்ட் கொடுத்து நியூவாக டாக்குமெண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, டீட்டெயில் வந்து ரீசெக் பண்ணுறதுக்காக ப்ராசஸிங்கில் வச்சுருவாங்க. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லவே முடியாது. நம்மளோட கஸ்டமர், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க, நான் இப்படி யூஎஸ் டேக்ஸை ஃபில் பண்ணியிருந்தேன், ஃபில் பண்ணோடனே என்னோட இது இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன இந்த ப்ராசஸில் உங்களோட யூஎஸ் டேக்ஸ் எக்ஸ்பைரி டேட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மேனேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களோட யூஎஸ் டேக்ஸை ரீஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயில் வராமலேயே நிறைய சேனல்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வந்து திரும்பியும் உங்களோட யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வந்து ரீசெக்கிங்கில் இருக்கும். அதாவது ப்ராசஸிங்லே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் யூடியூப் சம்மந்தமாக உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.